3வது அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 14வது வசனம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாயில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயர் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலே எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் இப்படியாக சொல்லி இருக்கிறார். பவுல் இந்த நிருபத்தை எழுதினார் என்று சொல்லி நம்பப்படுகிறது. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். நல்லா கொஞ்சம் கவனிங்க. இந்த இடத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு? ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் நிலைத்திருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்கு உள்ளவர்களாக இருப்போம். பங்கு வேற, உங்ககிட்ட இருக்கிறத கொடுக்கறது வேற. புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி சில உதாரணங்களை சொல்கிறார் எபிரேய மக்களுக்கு. அந்த கடிதத்தில் இந்த 3ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி மோசேவும் இஸ்ரவேல் ஜனங்களை கருத்ததான காரியங்களை உதாரணமாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? மோசேவனுடைய நாட்களில் ஆண்டவர் என்ன செஞ்சார்? பெரிய பெரிய அற்புதங்களை செஞ்சார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டிருந்தாங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய மக்கள் எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டிருந்தாங்க. பல விதத்தில் அவங்க துன்புறுத்தப்பட்டாங்க, நெருக்கப்பட்டாங்க, ஒடுக்கப்பட்டாங்க. அந்த சமயத்தில் ஆண்டவர் நோக்கி முறையிடுறாங்க. ஆண்டவரே எங்களை விடுதலையாக்குங்க இந்த கஷ்டத்திலிருந்து அப்படின்னு சொல்லி கூக்குரல் இடும் போது, ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவர்களை மீட்பதற்காக ஒரு தேவ ஊழியரை அனுப்புகிறார். அவர் தான் யாரு? தீர்க்கதரிசி மோசே. மோசேவை கொண்டு ஆண்டவர் விடுதலையாக்கி வெளியே கொண்டு வரார். எகிப்திலிருந்து 10 அற்புதங்களை செஞ்சு கடைசியாக செங்கடலையும் பிளந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வரார். எங்கே கொண்டு வராரு? கானானுக்கு நேராக. கானான் எப்படிப்பட்ட தேசம்? பாலும் தேனும் ஓருகிற ஒரு ஆசீர்வாதமான தேசம். எகிப்து எதுக்கு ஒப்பனையாக, அதாவது நிழலாக, உதாரணமாக நம்ம பார்க்கிறோம்? உலகத்துக்கு, உலக சிநேகத்துக்கு உதாரணமாக எகிப்து இருக்குது. உலகத்துக்குள்ளே சிக்கி இருந்தாங்க. கானான் எதை குறிக்குது? எதுக்கு அடையாளமாக இருக்குது? பரலோகத்துக்கு, இளைப்பாறுதலான, சமாதானமான, ஆசீர்வாதமான, சந்தோஷமான வாழ்க்கைக்கு அடையாளமாக கானான் இருக்கிறது. எகிப்து உலகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. எகிப்துடைய மன்னன் பார்வோன் சாத்தானுக்கு அடையாளமாக இருக்கிறான். சாத்தானுடைய கையில் சிக்கி இருந்த மக்களை ஆண்டவர் அற்புதம் செய்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வரார். எதுக்கு நேராக பிரயாணத்தை துவங்குறாங்க? பயணத்தை கானானுக்கு நேராக பயணத்தை துவங்குறாங்க. அவங்களுடைய துவக்கம் எப்படி இருந்தது? ரொம்ப அற்புதமாக இருந்தது, ரொம்ப மகிமையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. ஆனால் அவங்களுடைய முடிவு எப்படி இருந்ததுங்கிறதையும் அவர் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் பயணத்தை தொடங்கினாங்க தெரியுமா உங்களுக்கு? எகிப்திலிருந்து கானானுக்கு நேராக இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய மக்கள், சுமார் எத்தனை பேர் பயணத்தை தொடங்கினாங்க? 6 லட்சம் புருஷர்கள். 6 லட்சம் புருஷர்கள்னா திருமணம் ஆனவர்களுக்கு தான் வேதத்தில் நம்ம புருஷர்கள்னு சொல்லி சொல்லப்படுறோம். அப்போ 6 லட்சம் புருஷர்கள்னா 6 லட்சம் திருமணமானவர்கள். இப்போ திருமணம் ஆயிருக்குன்னா 6 லட்சம் பேருக்கு மனைவிகள் இருந்திருப்பாங்க. அப்போ 12 லட்சம். 6 லட்சம் கணவர்களுக்கு 6 லட்சம் மனைவிகள் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்திருப்பாங்களா? ஒருத்தருக்கு 2 பிள்ளைங்கனாலும் எவ்வளோ ஆச்சு? 6 லட்சம் பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளை வச்சா கூட 6 லட்சம் ஆச்சு. ஸோ வேத பண்டிதர்கள், பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சுமார் 20 லட்சம் பேர் பயணத்தை தொடங்கினார்கள்னு சொல்லப்படுகிறது. எத்தனை லட்சம் பேர்? 20 லட்சம் பேர் எகிப்திலிருந்து கானானை நோக்கி விடுதலை பயணத்தை தொடங்குறாங்க. ஆனால் எத்தனை பேர் போய் சேர்ந்தாங்க கானானுக்குள்ளாக? எத்தனை பேர் பிரவேசிச்சாங்க? எத்தனை பேர் உள்ள பிரவேசிச்சாங்க கானானுக்குள்ள?
பைபிள் படிக்கிறீங்களே? ஹல்லேலூயா. 2 பேர் தான் உள்ள பிரவேசிச்சாங்க. யார் யாரு? காலேப்பும் யோசுவாவும். 2 பேர் தான். எத்தனை பேர் பயணத்தை தொடங்கினாங்க? சுமார் 20 லட்சம் பேர் பயணத்தை தொடங்கினாங்க. எத்தனை பேர் தான் உள்ள போனாங்க? 2 பேர் தான் உள்ள போனாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பரலோகத்துக்கு போகும் ஜீவனுக்குரிய பாதை எப்படிப்பட்டது? வழி இடுக்கமும் குறுக்கும் நெடுக்குமா இருக்கு. கடினமான கொஞ்சம் பாதை தான், ஆனால் அதன் வழி என்ன இருக்கு? நித்திய ஜீவன் இருக்கிறது. ஏன் 20 லட்சம் பேர் பயணத்தை தொடங்கி ஏன் 2 பேர் தான் உள்ள பிரவேசிக்க முடிஞ்சது? என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கொஞ்சம் பேர் இடையில என்ன ஆயிட்டாங்க, துவக்கம் அற்புதமாக இருந்தது, ஆனால் அவங்களுடைய முடிவு துக்கமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி உதாரணமாக சொல்கிறார். ஏன் துக்கமாக முடிஞ்சுது? கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்க, முரட்டாட்டம் பண்ணி மோசேக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணி வணங்கா கழுத்துள்ளவர்களா, எப்பொழுதும் கீழ்ப்படியாதவர்களா, அவிசுவாசம் உள்ளவர்களா, எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறவர்களாகவே காணப்பட்டதுனால வனாந்தரத்தில் நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்க, செத்து விழுந்தார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஏன் பிரவேசிக்க முடியாமல் போயிடுச்சுன்னு இந்த அதிகாரம் கடைசியில் எழுதியிருக்கு. கீழ்ப்படியாததுனாலையும் அபிவிசுவாசத்தினாலையும் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இதை உதாரணமாக சொல்லி எபிரேய மக்களுக்கு சொல்றார். இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய துவக்கம் அற்புதமாக இருந்தது, முடிவு துக்கமாக முடிஞ்சிருச்சு. ஆண்டவருடைய திட்டம் என்ன? பிளானு கானானுக்கு கூட்டு போகிறது, ஆசீர்வாதமான சந்தோஷமான நித்திய ஜீவனுடைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது தான் ஆண்டவருடைய திட்டம். ஆண்டவர் சும்மா விட்டாரா? ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணார்? மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் கூட இருந்தார். பகலில் சூரிய வெளிச்சம் மாதிரி, நைட் லேம்ப் நீலா மாதிரி, பகலில் எப்படி இருந்தார்? மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்தினார். அவங்க போய் களை வெட்டி விதைச்சி பயிர் பண்ணி சாப்பிட்டாங்களா? அவங்க ட்ரெஸ்ஸு பழசாச்சா? அவங்களுடைய உடை பழையதாகலை, அவங்களுடைய பாத ரட்சை தேய்ந்து போகவில்லை. 40 வருஷம் போகிறாங்க, வனாந்தரத்தில் போகிறாங்க, காடு மேடு பள்ளம் கடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் கூட இருந்து ஒவ்வொரு நாளும் மன்னாவை தந்து போஷிச்சாரு, கூட இருந்து பலப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்தினார். இந்த அற்புத தேவனை, விடுதலையாக்கின தேவனை, கூட இருக்கிற தேவனை ஒவ்வொரு நாளும் போஷித்து பாதுகாத்து வழி நடத்துகிற பராமரிக்கிற தேவனை மறந்துட்டு ஆண்டவரை விட்டு சோரம் போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் விபச்சாரம் பண்ண போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் விக்கிரக ஆராதனைக்காரராக மாறிட்டாங்க, கொஞ்சம் பேர் எகிப்தில் பழைய பிரகாரம் அவங்க வாழ்க்கை முறை பின்பற்றி வந்த எகிப்தினுடைய வாழ்க்கை முறைக்கு, உலக பிரகாரமான வாழ்க்கை முறைக்கு போயிட்டாங்க. அதனால் அவங்களுடைய துவக்கம் நல்லா இருந்தது, இடையிலே அங்கங்கே நின்று போயிட்டாங்க, துக்ககரமாக முடிஞ்சிருச்சு. அந்த முடிவு போல நம்முடைய முடிவு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பவுல் இந்த எபிரேய ஜனங்களுக்கு ஆலோசனையாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாக பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்திலே பங்குள்ளவர்களாய் இருப்போம். அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள் பார்த்தீங்கன்னா, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கு இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு புரிந்து உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். இன்று அவர்களுடைய சத்தத்தை கேட்பீராகில் கோமுட்டுதலின் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். ஹல்லேலூயா. ரொம்ப டேஞ்சரான ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருதயத்தை கடினப்படுத்துறது. யாருக்கெல்லாம் இருதயம் கடினமாக இருக்குதோ, நீங்கள் அபாய கட்டத்தில் இருக்கிறீங்க. ரெட் லைட் எரியுது, நம்ம ஆம்புலன்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா அவசரம், அபாயம், உயிர் போகிற மாதிரி நிலைமையில் இருக்குன்னு சொல்லி மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க?
சைரன் போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அந்த கண்டிஷனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். யாரெல்லாம் இருதயத்தை கடினப்படுத்துறீங்களோ டேஞ்சர் ஜோனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இருதய கடினம் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். நம்ம ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு மிக தடையாக இருக்கிற காரியம். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் எப்பொழுதும் மென்மையாக இருக்கணும். ஆண்டவர் சொல்ற இருதயம் எப்படி இருக்கணுமா? புறாவை போல கபடற்றதாக இருக்கணும். ஆனால் நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணுமா? சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருங்கள். வினா உள்ளவனா எப்போதும் அலாட்டாக இருக்கணும். இப்போ பாம்புக்கு காது இருக்கா? கிடையாது. அது ஊர்ந்து தான் போகும். ஆனால் அந்த வைப்ரேஷன் வச்சே தெரிஞ்சிடும் அங்கே ஆள் நடமாட்டம் இருக்கா, இங்கே இது வருதா அது வருதான்னு சொல்லி உடனே அலர்ட் ஆயிடும். அந்த மாதிரி ஆண்டருக்கு பிரியமில்லாத காரியம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அலாட்டாக இருந்து அதுலேருந்து நம்ம விலகிட்டு நம்ம இதயத்தை சுத்தமாக காத்துக்கொண்டு ஆண்டருக்கு பிரியமான காரியங்களை போயிட்டு இருக்கும்போது, சங்கீதம் 23 என்ன சொல்லப்படுகிறது? தாவீது கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கடைசி என்ன சொல்லி முடிக்கிறாரு? ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அவரு நன்மையும் பெறத்துக்காக அதை பின்னாடி போனாரா? கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார். மெய்ப்பண்ணா ஆடுகள் என்ன பண்ணும்? மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கும். அவர் சொல்றார் கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார். அப்போ அவருடைய சத்தத்தை கேட்டு 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 அவர் வாழ்க்கையை அமைத்து கொண்டு போனதுனால நன்மை கிருபையும் 10 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு வந்துச்சா? அவர் உயிருள்ள வரைக்கும் பின்னாடி வந்ததுன்னு சொல்லி எழுதியிருக்கிறார். ஆகவே நன்மை பின்னாடி போகாமல், உலகத்தின் பின்னாடி போகாமல் ஆண்டவரை நம்ம மெய்ப்பராக கொண்டோம்னா அவருடைய சத்தத்தை கேட்போம். அவருடைய சத்தத்தை கேட்டு செயல்படும் போது நம்ம நன்மையும் கிருபையும் நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, உதாரணமாக அவங்களுடைய துவக்கம் நல்லா இருந்தது, முடிவு துக்கமாக முடிஞ்சிருச்சு. அப்படி நம்ம ஆயிடக்கூடாது. நம்ம ஆரம்பத்தில் ஆண்டவர் நீங்களும் எகிப்தில் இருந்தது போல் ஒரு நாட்கள் பாவக்கட்டில், சாபத்தில், பிசாசின் பிடியில், உலக பிரகாரமான காரியங்களில் சிக்கியிருந்தீங்க. ஆண்டவர் தன்னுடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால உங்கள் பாவத்தெல்லாம் மன்னிச்சு சாபங்களை நீக்கி விடுதலை கொடுத்து சுகப்படுத்தி சமாதானம் தந்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பை நீங்கள் இழந்து போயிடக்கூடாது. ஆரம்பத்தில் ஆண்டவர்கிட்ட நீங்கள் வந்தபோது எப்படி தாழ்மையாக, உண்மையாக, பக்தியாக, ஜெபத்தோட வேத வசனத்தை படித்து நீங்கள் துவங்குனீங்களோ அதுபோல் முடிவு பரியந்தமும் இடையில கொஞ்சம் ஆண்டரை ஆசீர்வதிச்சோடனே கொஞ்சம் காரியங்கள் நடந்தோடனே இது என்னால் வந்தது அப்படிங்கிற காலரை தூக்குனா முடிஞ்சுது, டவுன் ஆயிரும். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். ஒரே வசனம் தான் ஆண்டவர் விரோதமாக நான் எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்கிறார். யாருக்கு? பெருமை உள்ளவனுக்கு. எந்த அளவுக்கு நம்ம தாழ்த்திட்டே இருக்கிறோமோ ஆண்டவர் அப்படியே லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு போயிட்டே இருப்பார். இதுதான் சீக்ரெட். அல்லேலூயா. மனத்தாழ்மை உள்ளவன் கனம் அடைவான். ஆகவே நம்ம எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலையும் எந்த நேரத்திலையும் நம்மளை உயர்த்தவே கூடாது. நம்முடைய முன்மாதிரி யாரு? இயேசு கிறிஸ்து. அவரை பின்பற்றுகிற நாம் அவரை போல மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். பிலிப்பியரில் சொல்லப்பட்டிருக்க மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். தாழ்த்தினால என்ன ஆச்சு? பிதாவாகிய தேவன் எல்லாத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவகிட்ட இருக்கிறத யார் வேணாலும் வாங்கலாம். கிறிஸ்துவகிட்ட இருக்கிறத யார் வேணாலும் வாங்கலாம். அதுக்கு எந்த ஜாதியோ மதமோ குலமோ நாடோ சமுதாயமோ அவசியம் இல்லை. எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களும், எந்த இனத்தை சார்ந்தவர்களும், எந்த நாட்டை சார்ந்தவர்களும், எந்த மதத்தை சார்ந்தவர்களும் நீங்கள் இயேசு நாமத்தினால கேட்டிங்கன்னா கிடைச்சிடும். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ ஆண்டோடைய நாமத்தினால எதை கேட்டாலும் சுகம், விடுதலை, ஆசீர்வாதம் இதெல்லாம் கிடைக்கும். வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இம்மைக்காக மாத்திரம் தேவனிடத்தில் வந்தால் அவர்களை விட பரிதபிக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த இம்மைக்கான ஆசீர்வாதத்துக்காக மட்டும் நீங்கள் கடவுள்கிட்ட வந்தீங்கன்னா கொடுத்துட்டே இருப்பார். உயிருள்ள வரைக்கும் ஆண்டவர் நாமத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு விடுதலை, சுகம் எல்லாமே கொடுத்துட்டே இருப்பார். ஆனால் இந்த உலகத்தோட முடிஞ்சு போயிடும். இந்த உலகத்தோட முடிஞ்சு போயிடும். மறுமையில் நீங்கள் அவரோடு கூட நித்தியத்தில் அவரோடு கூட நீங்கள் இருக்கணும்,
நித்திய ராஜ்யத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்கணும்னா அவருக்குள்ளாக பங்குள்ளவர்களா நீங்க அவர்கிட்ட இருக்கிறது எல்லாத்துக்கும் கிடைச்சிட்டே இருக்கும் அவருடைய நாமத்துல கேட்கும் போது. ஆனா பங்கு அப்படின்னா அவர் இருக்கிற இடத்துல உங்களுக்கு பங்கு கிடைக்கணும் அப்படின்னா முடிவு பரியந்தம் நீங்க உங்க ரட்சிப்புல உங்க விசுவாசத்துல பரிசுத்தத்துல ஆண்டோடைய எந்த அளவுக்கு நீங்க வசனத்தை அறிஞ்சு இருக்கிறீங்களோ அதுக்கு உண்மையாக நீங்க இருக்கும்போது நித்திய ஜீவனுக்குள்ளாக நீங்க பிரவேசிக்க முடியும். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல முடிவு துக்கமா அமைஞ்சிடக்கூடாது. காலை வேளையில ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்களுக்கு ஆவியானவர் பேசுகிற ஒரு காரியம் என்ன? நீங்க எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க, முடிவு பரியந்தம் நீங்க நிலைத்திருக்கும் போது பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பங்குள்ளவர்களா இயேசுவினிடத்துல பங்குள்ளவர்களா மாற முடியும். இப்ப நீங்க இயேசுகிட்ட கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டே இருப்பார். ஆனா இயேசுவினிடத்துல பங்குள்ளவர்களா நீங்க மாறணும் அப்படின்னா இறந்த பிறகு அவர் இருக்கிற இடத்துல கானானுக்குள்ளாக நித்திய கானானுக்குள்ளாக பிரவேசிக்கணும்னா உங்க விசுவாசத்தை காத்து கொள்ளணும். அல்லேலூயா. ஆரம்பத்தில் நீங்க எப்படி ஆண்டவருக்குள்ள வந்த போது இருந்தீங்களோ அந்த விசுவாசத்துல அந்த பரிசுத்தத்துல அந்த தாழ்மையில அந்த உண்மையில கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கணும். பிரசங்கி 7ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியாக ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. படிங்க. பிரசங்கி 7ஆம் அதிகாரம், பிரசங்கி 7ஆம் அதிகாரத்துல 8வது வசனம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. அல்லேலூயா. ஸோ நம்ம ஒரு வேலையை தொடங்குறோம் அல்லது ஒரு திருமணம் செய்கிறோம், ஒரு ஊழியத்தை தொடங்குறோம், இல்லை படிக்க போகிறோம். துவக்கும் போது பார்த்திங்கன்னா பயங்கரமாக மக்களெல்லாம் கூப்பிட்டு விருந்து போட்டு சிறப்பாக துவங்குவாங்க. ஆனால் நம்ம எப்படி நடத்துகிறோம், எப்படி கொண்டு போகிறோம், எப்படி முடிக்க போகிறோங்கிறது தான் காரியம் இருக்குது. எப்படி இப்போ 10th கிளாஸ் போகிறாங்க, துவங்குறாங்க, எப்படி தொடங்குறாங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி பரீட்சை எழுதி அவங்க பாஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்கள் பாஸ் பண்ணால் தான் ப்ரமோஷன் கிடைக்கும். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே இந்த இம்மைக்குரிய வாழ்க்கைக்காகவே நம்ம உலக மனிதர்களைப் போல அவங்க என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க, அப்புறம் புள்ள பெற்பாங்க, அப்புறம் ஒரு வீட்டை கட்டணும், அப்புறம் அவனை வளர்க்கணும், அப்புறம் அவனை படிக்க வைக்கணும், காலேஜ் சேர்த்தணும், அவனை செட்டில் பண்ணணும். இப்படியே வாழ்க்கையில் நம்ம ஓடி ஒரு 20 வருஷம் 30 வருஷம் உழைச்சி முடிச்சுட்டு உக்காந்துடுறோம். அல்லேலூயா. 60 வயசுக்கு அப்புறம் ஆண்டவரே அப்படின்னா எப்படி? ஆண்டவர் உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துருக்கிறாரு, தாளந்தை கொடுத்துருக்கிறாரு, மண்ணில் போட்டு புதைச்சி வைக்கக்கூடாது. ஆண்டர் கொடுத்துருக்கிற கிருபைகளையும் திறமைகளையும் தாளந்துகளையும் ஆண்டருக்காக பயன்படுத்தணும். ஆண்டர் சார் இம்மைக்காக மாத்திரம் இந்த பூலோகத்தில் நீங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். ஏன்? அது பூச்சும் திருவும் அழித்து போடும், திருடன் கண்ணமிட்டு திருடுவான், தங்கம் கூட துருப்புரிச்சு போயிருன்னு வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த பூமி ஒரு நாள் வெந்து உருகி போகும்னு எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆகவே பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே திருடன் கண்ணமிட்டு திருடுவதில்லை, அங்கே பூச்சி கரையை அரிக்காது. அல்லேலூயா. ஆகவே நீங்கள் கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்யும்போது அதுக்கான பிரதிபலன்களை ஆசீர்வாதங்களை இம்மையிலும் கொடுப்பாரு, மறுமையிலும் கொடுப்பார். ஆகவே கர்த்தருக்காக நம்ம ஏதாவது இந்த வாழ்நாளில் செய்ய வேண்டும். இந்த வாழ்நாள் எப்படிப்பட்டதுன்னு வேற சொல்லப்பட்டிருக்குது. இம்மைக்குரிய வாழ்க்கை பணம் படைத்தவன் நினைக்கிறான், பணம் இருந்துட்டா அதான் வாழ்க்கையினுடைய நிறைவு. ஆனால் வசனம் சொல்லுகிறது பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், தேவைதான். ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. இன்னைக்கு மனதை எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான்? பணம் 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 பணம். கொஞ்சம் பேர் புகழ், சொத்து வாங்கணும், மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, இதை நோக்கி தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் வேத வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? இந்த உலகத்துக்குரியவைகள் எல்லாம் எப்படிப்பட்டது? இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது? பூவை போல இருக்கு, புகையை போல இருக்கு, நிழலை போல இருக்குன்னு சொல்லி யாக்கோப்புல எபிரேயர்ல எழுதப்பட்டிருக்கு. இந்த பூ புகை நிழல்லாம் எதை குறிக்குது? பகலில் இப்போ சூரிய வெளிச்சம் அடிக்குமோ நடந்து போனால் என் பக்கத்தில் என்ன வரும்? நிழல் வரும். சாயந்தரம் 6 மணிக்கு மேலே இருட்டாயினதுக்கப்புறம்
நிழல் வராது. ஓடி மறைகிற நிழல். இது எதை குறிக்குது? கொஞ்ச நேரம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நிழல் மறைஞ்சு போயிடும். பூ, உலகத்தில் பல கோடி விதமான பூக்கள் இருக்குது. பல நிறத்தில் இருக்குது, பல வடிவத்தில் இருக்குது, பல நறுமணத்தில் இருக்குது. ஆனால் அதனுடைய வாழ்நாள் எவ்வளோ நேரம்? எவ்வளோ நாள்? ஒரு நாள் கூட கிடையாது. காலையில் பூக்கும், சாயந்தரம் வாடி போயிடும். புகை 2 விரவு வச்சு எரிச்சோம்னா என்ன வரும்? அதுலேருந்து புகை வரும். எவ்வளோ நேரம் கண்ணுக்கு தெரியுது புகை? கொஞ்ச நேரம் கண்ணுக்கு தெரியும். அதுக்கப்புறம் காற்றோட காற்றா மேகத்தில் மறைஞ்சு கலந்துரும், மறைஞ்சு போயிடும். அதான் வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு, இந்த உலக வாழ்க்கை பூவை போல இருக்குது. புகையை போல, கொஞ்ச காலம் தோன்றி தோன்றாமல் போகிற புகையை போல இருக்கிறது. சீக்கிரத்தில் ஓடி மறைகிற நிழலை போல இருக்கு. ஆகவே நான், என் பொண்டாட்டி, என் புருஷன், என் பிள்ளைங்க, என் குடும்பம் அப்படின்னு சுயநலமாக வாழ்கிறத விட்டுட்டு கர்த்தருக்காக நம்ம ஏதாவது செய்கிறவர்களா மாறணும். ஏன்னா கோடி கோடியாக கொடுத்தா கூட கிடைக்காத ரட்சிப்பை, பாவ மன்னிப்பை, சாபத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்து உங்களை கழுவி நறுமணமாக மாற்றி உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா தான் ஆசீர்வாதம் பெறணும், பாவ மன்னிப்பு, எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி உண்மையாக நடந்தது சில வருடங்களுக்கு முன்பாக. நீங்கள் நெட்டில் கூகுளில் போட்டிங்கனாலும் வரும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் மூட நம்பிக்கையினால் அவன் அங்கே உள்ள பூசாரி சொன்னாங்கிறதுனால என்ன பண்ணுவான், ஆசீர்வாதங்களுக்காக மக்கள் என்ன பண்ணுவான், பூசாரி சொல்கிறத கேட்டு குறி கேட்டு ஆட்டை வெட்டுறது, மாட்டை வெட்டுறது, அது கூட பரவாயில்ல. ஆனால் உன்னுடைய தலைச்சம் பிள்ளைய நீ காளிக்கு பலி கொடுத்தீங்கன்னா உன் பாவம் மன்னிக்கப்பட்டுரும், உன் குடும்பம் செழிக்கும், உன்னுடைய தொழில் செழிக்கும், ஆசீர்வாதம் வரும்னா அவனும் நம்பி என்ன பண்ணான், தன்னுடைய ஒரே பையனை, தலைச்சம் பிள்ளைய, குழந்தைய, ஒரு 7-8 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன், மாத குழந்தை, அதை போய் பூஜை பண்ணி நைட்டில் இப்படி ஒரு கை இருக்கும் அந்த தெய்வத்துக்கு, அந்த சிலையில் அதை வெட்டி அந்த கையில் கொண்டு போய் அப்படியே குழந்தைய வச்சு பலி கொடுத்தாங்க. எவ்வளோ துக்ககரமான காரியம் பாருங்கள். நம்ம அந்த மாதிரி ஆண்டவர் நான் உன்னை ரட்சிக்கணும், பாவத்திலேருந்து விடுதலை ஆக்கணும், உன் சாபத்தை நீக்கணும், உன்னை ஆசீர்வதிக்கணும்னா உன் சுண்டு வரலை வெட்டி கொடு, உன் ஒரு கையை வெட்டி கொடு, அப்போ தான் அதுக்கு தீர்வு பரிகாரம் சொன்னாரா? தன்னுடைய ஜீவனே ஆண்டவர் நமக்காக பலியாக கொடுத்துட்டார். ஆட்டை கொடு, மாட்டை கொடு, உன்னைய கொடுன்னு சொல்லலை, என்னையவே உனக்காக தரேன்னு சொன்னார். அந்த ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யறோம்? அல்லேலூயா. நம்ம ஆண்டருக்காக செய்கிறது மட்டும்தான் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம். ஆகவே இந்த உலகத்துக்காக நம்ம செயல்படுகிறத விட்டுட்டு ஆண்டருக்காக நம்ம செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வரும், நம்ம மூலியமாகவும் அநேகர் ஆசீர்வாதம் பெறுவாங்க. வசனத்தில் என்ன சொல்லப்பட்டு, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய்ன்னு சொல்லலை, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ அநேக லட்சங்களுக்கு ஆண்டவர் உன்னை ஆசீர்வாதமாக மாற்றுவார். அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியது, நம்முடைய கண்கள் எப்பொழுதும் ஆண்டவர் மீது பதிந்திருக்க வேண்டும். மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பணம் படைத்த நினைக்கிறான், பணம் இருந்துட்டா அதுதான் வாழ்க்கையின் நிறைவு. கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற, நோயே எல்லாம் அதுதான் பெரிய ஆசீர்வாதம். வாலிப பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு 10 பேர் என் பின்னாடி சுற்றணும், ஹல்லேலூயா, தன்னுடைய அழகை ரசிக்கணும். பசங்க என்ன நினைக்கிறாங்க, கொஞ்சம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் தான் வாழ்க்கையினுடைய, ஒவ்வொருத்தருடைய போக்கு, அவருடைய சிந்தனை ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. ஆகவே நம்முடைய இலக்கு என்னது? பரலோகம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு நமக்கு தேவையானது என்ன? நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய லைஃப் ஸ்டைல் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். இதுதான் மெசேஜினுடைய சாராம்சம். எப்படி இருக்கணும்? ஏன் அவங்களுடைய வாழ்க்கை தோல்வியில் முடிஞ்சது? நல்லா துவங்கினாங்க துவக்கத்தை இஸ்ரேல் ஜனங்க, ஏன் தோல்வியில் முடிஞ்சது? அவங்களுடைய வாழ்க்கை முறை சரியில்லை. ஆண்டவர் அவங்களை விடுதலை கொடுத்த, ரட்சிப்பை கொடுத்து வெளியே கொண்டு தன்னுடைய அற்புதமான கிருபையை தந்து பராமரித்து பாதுகாத்து அற்புதமாக வழி நடத்தினார். ஆனால் ஏன் அவங்க அந்த இலக்கை அடைய முடியல? காரணம் என்ன? இடையில அவங்களுடைய வாழ்க்கை முறையில் ஆண்டருக்கு பிரியமான வாழ்க்கை முறை இல்லை, லைஃப் ஸ்டைலு
சரியில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரம் குறைவாக இருக்குன்னு இன்னும் நிறைய உதாரணங்கள் வேதத்துலேருந்து நம்ம சொல்லலாம். தாவீதும் சிம்சோன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே விதமான துவக்கத்தை கொண்டிருந்தாங்க. 2 இளைஞர்கள், நம்ம நேரம் இல்லை அதை சொல்கிறதுக்கு. ஆகவே நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும்? லைஃப் இஸ் எ கிஃப்ட், லைஃப் இஸ் எ டெஸ்ட், லைஃப் இஸ் எ டெம்பரவரி அசைன்மெண்ட். இந்த வாழ்க்கை கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய அற்புதமான பரிசு. லைஃப் இஸ் எ கிஃப்ட், லைஃப் இஸ் எ டெஸ்ட். இந்த வாழ்க்கை நித்திய வாழ்க்கைக்கான ஒரு சோதனை கூடும். இதில் நீங்கள் பாஸ் ஆனால் தான் அங்கே ப்ரமோட் ஆக முடியும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லா காரியத்துக்குமே ஒரு ட்ரைனிங் இருக்குது, ஒரு செலெக்ஷன் இருக்குது, ஒரு சூசன் இருக்குது, ஒரு டெஸ்ட் இருக்குது. ட்ரைனிங்கு டெஸ்ட்டு இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்களா? எங்கே போனாலும் ஒரு ட்ரைனிங்கு, ஒரு டெஸ்ட்டு. இதை பாஸ் பண்ணால் தான், நம்ம ட்ரைனிங் எடுத்தால் தான் எக்ஸாம் எழுத முடியும். எக்ஸாம் எழுதினா தான் நம்ம பாஸ் ஆக முடியும். பாஸ் ஆனால் தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். யாரெல்லாம் அடுத்த லெவலுக்கு போகணுன்னு விரும்புகிறீங்க? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், ஆவிக்குரிய விதத்தில், தொழிலில், ஊழியத்தில். ஹல்லேலூயா. அடுத்த ஜோனுக்கு, அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போக உங்களை விரும்புகிறார். ஆனால் நீங்கள் ஆண்டவரோட ஒத்துழைக்கணும். ஆண்டவரோட ஒத்துழைக்கணும். ஆண்டவரோட கரம் பிடிச்சி ஆண்டவர் இப்படி இழுத்தா அப்படி போகணும். ஆண்டவர் அப்படி இழுக்கிறாரு, நாம் இப்படி இழுத்தோம்னா அங்கேயே நின்றுட்டு இருப்போம் இழுத்துக்கிட்டு. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? ஹல்லேலூயா. நான் வருஷத்துக்கு ஒரு முறை வர்றதே பெரிய விஷயம். என் தமிழ் எப்படி இருக்குன்னு தெரில. ஹல்லேலூயா. ஏன்னா அங்கே நம்ம ஹிந்திலே பேசிகிட்டு இருப்போம். டக்கு நீங்கள் வந்தோடனே எனக்கு ஃப்ளோயிங் வராது. இருந்தாலும் ஆண்டவர் கிருபையில் பேசுகிறேன். புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே ஆண்டவரோடு நீங்கள் ஒத்துழைச்சி, இந்த வசனம் என்னது? இதான் கடவுள். ஆண்டவர் டைரக்டாக என்கிட்ட பேசணும். இதுதான் வசனம். இந்த வசனம் தான் என்னது? கடவுள். இந்த வசனத்தின் மூலியமாக தான் கடவுள் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறார். ஆகவே நம்ம எந்த அளவுக்கு நம்மளை தாழ்த்தி ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை முறை. உலகத்தில் இன்றைக்கி ஏகப்பட்டது போயிட்டுருக்கு. அதெல்லாம் நம்ம சொல்லுவதற்கு நேரம் இல்லை. உலக பிரகாரமாக பலரும் பலவிதமான லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க. அதை பார்த்து நம்ம இன்ஸ்பிரேஷன் ஆகி நம்ம எல்லாம் அந்த காலம், இப்போல்லாம் மாறிடுச்சு காலம். ஆகவே உங்களுக்கு என்னென்ன பிழைக்க தெரியாமல் இருக்கிறீங்க, நம்ம அப்படி போனால் தான், அப்படி வந்தால் தான் நம்ம அப்படி இருக்க முடியும். ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா உலக பிரகாரமான வாழ்க்கை முறை பார்த்திங்கன்னா துவக்கம் நல்லா இருக்கும், இன்பமாக இருக்கும், கவர்ச்சியாக இருக்கும். ஆனால் அடுத்த சில மணி நேரங்களில், அடுத்த சில நாட்களில் பார்த்திங்கன்னா வெறுமை. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உலக பிரகாரமான சமாதானத்தை அல்ல, என் சமாதானத்தை நான் தருகிறேன். டைரக்டாக ஆண்டவர் ஏன் சொல்ல என் சமாதானத்தை தருகிறேன், உலகம் கொடுக்குற பிரகாரமாக அல்லங்கிறத எதுக்கு அந்த கோடிடுறார்? உலக பிரகாரமான சில சந்தோஷம் மாதிரி உண்டு, சமாதானம் மாதிரி உண்டு. கொஞ்சம் தண்ணி அடிக்கிறது, கொஞ்சம் ஊர் சுற்றுறது, பிடிச்ச காரியங்களை செய்கிறது, அதெல்லாம் என்னது? நிரந்தரமற்றது. இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமற்றது, திருப்தியற்றது, வேஷந்தரித்தது. எப்படி? இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமற்றது, திருப்தியற்றது, வேஷந்தரித்தது. ஒரு ஆங்கில கவிஞர் ஷேக்ஸ்பியர் சொல்கிறார், உலகம் ஒரு நாடக மேடை, அதெல்லாம் நம்ம யாரா? நடிகர்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேஷம் போட்டுட்டு அப்படி ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கொஞ்ச காலம் பிள்ளை, கொஞ்ச காலம் ஹஸ்பண்டு, அங்கே போனால் மேனேஜரு, இங்கே வந்தால் இந்த போஸ்ட்டு, அந்த போஸ்ட்டுன்னு சொல்லி வேஷமாய் மனிதன் தெரிந்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. நான் உண்மை உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க? ஜீவ கிரீடத்தை, மரணம் வரை உண்மையாக இருக்கிறவர்கள் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வார்கள். இந்த வேதம் ஏதோ பழங்காலத்தில் எழுதப்பட்டதல்ல, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்டது. இதில் சொல்லப்பட்டது எல்லா சமூலமும் சத்தியம். வரலாற்று ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக, அகழ்வாராய்ச்சி ரீதியாக எல்லா விதமாகவும் நிரூபிக்கப்பட்ட
சத்திய வசனம். இந்த வசனத்தின் பிரகாரம் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு, இதுதான் நம்முடைய லைஃப் ஸ்டைல். பிப்ளிக்கல் தான் நம்முடைய வாழ்க்கை முறையாக இருக்கணும். மக்களை பார்த்து, உலகத்தை பார்த்து, மற்ற மதத்தினரை பார்த்து, நண்பர்களை பார்த்து அதன் போல் நம்ம வாழணும்னு நினச்சோன்னா கடைசியாக நம்ம ஏமாற்றப்படுவோம், ஏமாந்து போவோம். மற்றவர்களால் ஏமாற்றப்படுவோம், ஏமாந்து போகும். ஆகவே நம்முடைய துவக்கம் ஆண்டவர் அற்புதமாக உண்டாக்கி இருக்கிறாரு. உங்களுடைய முடிவு வெற்றியாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, இந்த ஓட்டத்தை முடித்ததுக்கப்புறம் நம்ம நித்திய ராஜ்யத்துக்குள்ளே கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக மாறணும். இந்த உலகத்தில் கிறிஸ்துவிட்டு இருக்கிறத மட்டும் வாங்கிட்டு நம்ம ஏமாந்து போய் நம்ம ஓட்டத்தை முடிச்சிடக்கூடாது. துக்கமாக கிறிஸ்துவிட்டு இருக்கிறத வாங்கலாம், ஆனால் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக நீங்கள் மாறணும். நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். இட்ஸ் நாட் ஹவ் வி ஸ்டார்ட் வித் அவர் லைஃப் கிரைஸ்ட். நம்ம எப்படி கிறிஸ்துவோடு கூட நம்முடைய வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறோம், அல்லது எப்படி ஊழியத்தை தொடங்கி இருக்கிறோம் கிறிஸ்துவோடு கூடங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி முடிக்கிறோம் அப்படிங்கிறதான் முக்கியம். ஹல்லேலூயா. ஆகவே ஓட்டத்தை ஜெயமோடு ஓடி முடிக்க ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை தர கர்த்தர் உங்கள் மத்தியிலே உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே ஆண்டவர்கிட்ட நம்ம கிருபை கேட்போமா? இன்னும் ஓட்டத்தை ஜெயமோடு ஓடி முடிக்க ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க, உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை முறை நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க, என்னை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், உங்களுடைய சித்தத்தின்படியாக என்னை நடத்துங்க, என்னுடைய தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்காக வாழ்வதற்காக, ஆண்டவருக்காக செயல்படுவதற்காக நம்மை அர்ப்பணிப்போம். கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை முறை வாழ ஆண்டவர்கிட்ட நம்ம உதவியை கேட்போம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய உதவியினாலே நாம் உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆண்டுடைய இரத்தத்தினாலே நாம் ஜெய வாழ்க்கை வாழ முடியும். ஆண்டுடைய நாமத்தினாலே உலகத்தை ஜெயித்து வாழ முடியும். எல்லாரும் நம்ம எழுந்து நிற்போம். நம்ம ஆண்டவரிடத்தில் கிருபை கேட்டு ஜெபித்து முடிப்போம்.